அன்புடையவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை திருதியையை அக்ஷய திருதியை என்று நாம் கொண்டாடுகிறோம். அக்ஷயம் என்று சொன்னால் பெருகுதல், கொடுத்தல் என்கிற ஒரு சிறப்பை உண்டாக்குகிறது. அக்ஷய பாத்திரம் போல பெருகுகிறது என்று சொல்லுகிறார்கள். திரௌபதியானவள் பஞ்சபாண்டவர்களிடத்திலே வனவாசம் இருந்த பொழுது இந்த அக்ஷய திருதியை நாளிலே தான் தானம் பெற்று கிருஷ்ணனுடைய அக்ஷய பாத்திரத்தின் மூலமாக தாம் பசியை போக்கிக் கொண்டாள் என்று மகாபாரதத்திலே சொல்லப்படுகிறது. குசேலனானவர் மிகவும் பரம ஏழையாக இருந்தார். கிருஷ்ணருடைய தோழரான இருக்கக்கூடியவர், ஒன்றாக படித்தவர். அப்படிப்பட்ட ஏழையான குசேலருக்கு பல பல பொருட்களும் செல்வங்களும் கிடைத்தது. கிருஷ்ணருடைய துவாரகையிலே சென்று அந்த குசேலர் சென்ற பிறகாக அவர் சுதாமா என்கிற பெயரோடு பலவித செல்வங்களை பெற்றார் என்று இந்த அக்ஷய திருதியை நாளிலே சொல்லப்படுகிறது. அக்ஷய திருதியை நாளிலே ஒன்றை தொடங்குகின்ற பொழுது நமக்கு அது பல்வேறு மடங்காக பெருகும் என்று சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. அது பொதுவாக பெற்ற பொருட்களை தானமாக வழங்குவது. ஒருவருக்கு நம்மால் கொடுக்கப்படுகின்ற வாங்கப்படுகின்ற பொருளை நம்முடைய சக்திக்கு என்ன இருக்கிறதோ அதை தானமாக தர வேண்டும். அது தற்காலத்திலே தங்கம், வெள்ளி என்று அக்காலத்திலே இருந்து தானமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் அப்படிப்பட்ட நிகழ்வாக இந்த அக்ஷய திருத்தியை என்றால் 3ஆம் நாள். அப்படிப்பட்ட அக்ஷய திருதியையை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். நம்முடைய சரவணா ஸ்டோரிலே சிறப்பாக அலங்காரங்கள் செய்து வந்திருக்கிறார்கள். பெருமானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல கள்ளழக பெருமான் திருப்படிகளை வணங்கி விடைபெறுகிறோம்.